இந்த 1 to 6 வயசு இருக்குல்ல, இந்த நேரத்துல கூட நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, என் வீடு எப்பயுமே ஒரு மெஸ்ஸாவே இருக்குது. எப்ப பார்த்தாலும் வீட்டுல வந்து அங்கங்க திங்ஸ் கிடக்குது, அங்கங்க அலட்சியமா போட்டிருக்காங்க, அங்கங்க அசௌகரியமா இருக்கு அப்படின்னு நிறைய புகார்கள் வந்து சில பெற்றோர்கள்ட்ட இருக்கு. ஆக்சுவலா அப்படி மேபி உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு தாட்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்காக சொல்றேன். இன்னைக்கு நீங்க உங்களுடைய வீடு ஒரு 6 வயது வரைக்கும் குழந்தைகள் வச்சிருக்கீங்க, உங்க வீடு வந்து அசௌகரியமாக இருக்கு, அலங்கோலமாக இருக்கு, நீட்டா இல்ல அப்படின்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா, there will be a day, ஒரு நாள் வரும், நீங்க உங்க பெட்ல இருந்து கீழே இறங்குவீங்க, உங்க கால்ல எந்த டாய்ஸும் மிதிப்படாது. there will be a day, உங்களுக்கு ஒரு நாளும் உங்க வாய்ஸ் நோட்டு மெசேஜ் வரவே செய்யாது. there will be a day வேற நீங்க உங்க வீட்டுக்கு போவீங்க, எந்த ரைம்ஸும் கேட்காது. there will be a day உங்க வீட்டுக்கு போவீங்க, அப்பா வந்துட்டியா, அம்மா வந்துட்டீங்களா அப்படின்னு எந்தவித ஆளும் உங்க கால்களை இறுக்கி பிடிக்க மாட்டாங்க. there will be a day அம்மா எங்க இருக்கீங்க, அப்பா எங்க இருக்கீங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த மரலை மொழியில வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட் வருது இல்ல, அது வராது. there will be a day உங்க வீட்டுக்கு போகும்போது எடுத்த பொருள் வச்ச பொருள் அதே இடத்துல இருக்கும், ஒரு மியூசியம் போல. there will be a day உங்க வீட்டுக்கு போகும்போது உங்க வீடுகளுடைய செவரு ரொம்ப நீட்டா இருக்கும், எந்த வித கிறுக்கல் இல்லாம, எந்த வித பெயிண்ட் இல்லாம, ஒரு மியூசியம் போல ரொம்ப நீட்டா இருக்கும். அந்த நேரங்கள்ல நீங்க அடிச்சு சொல்றேன், you will miss that all feelings, எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவீங்க. நீங்க எப்ப இதெல்லாம் மெஸ்ன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் இதை அடிச்சு சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒத்துப்பீங்க. இப்போ உங்க போன் எடுத்து, ஏய் பாருடி 5 வயசுல எப்படி இருந்திருக்கான் பாரு, 3 வயசுல அந்த குட்டி எவ்வளவு பட்டுமா இருந்திருக்கு பாரு, எவ்வளவு குட்டிய கை கடக்கமா இருக்கா பாரு அப்படின்னு இப்ப பேசுறீங்களா இல்லையா? உங்க போனை பார்க்கும் போதோ பழைய ஆல்பம்ஸை பார்க்கும் போதோ உங்களுக்கு தோணுதா இல்லையா? உங்க மகனோ மகளோ 1 வயதுலயும் 2 வயதுலயும் பிறந்த புதிலையும் கைக்குள்ள அடக்கமாக இருந்ததை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது?